கர்த்தருடைய நாமத்துக்கு பரிசுத்தம் உண்டாவதாக. இன்றைய நாளிலே நாங்கள் தியானத்துக்கு ஆதரவாக ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துக்கு உங்களுடைய வேத புஸ்தகங்களை நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1 தொடக்கம் 24 வசனங்கள் உள்ளது. நான் அதை வாசிக்கிறேன். வாசித்து நாங்கள் இந்த வார்த்தைகளை தியானிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதுண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றான். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றான். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றான். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய் என்றான். தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். வேதனையோடே பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்றார். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் அவள் ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாயானவள். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போலானான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்தில் இருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். கண்களை மூடி நாங்கள் ஜெபம் செய்வோம். அருமையான எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளோடு எங்களோடு பேசுங்க, எங்களுடைய நிலைகளை எங்களுக்கு காண்பியுங்க. நாங்கள் இந்த வார்த்தைகளை கேட்பதற்கு உரிய மனநிலைகளை எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்தும். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அதிகமாக என்னோடு கூட இருந்து என் சுயத்தை அல்ல, ஆண்டவரை உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் ஜீவனாகிய நல்ல பிதாவே, ஆமென்.
அதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை நாங்கள் வாசித்தோம். உண்மையிலே அதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கின்ற காரியம் பாவத்தினால் நமக்கு வந்த பலன், பாவத்தினால் நாம் பெற்றிருக்கின்ற பலனை பற்றி இந்த 3ஆம் அதிகாரம் முழுவதிலுமே நாங்கள் சிந்திக்க இருக்கிறோம். இந்த 3ஆம் அதிகாரத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான காரியம் முழு படைப்பும், அதாவது முழு பாவத்தின் முழுமையான வீழ்ச்சியை பற்றி இந்த 3வது அதிகாரத்திலே நாங்கள் தெளிவாக நாங்கள் காண்கின்றோம். உண்மையிலே முதல் 2 அதிகாரங்களை நாங்கள் வாசிப்போம் என்று சொன்னால் அங்கே கடவுள் தம்முடைய வார்த்தையின் வல்லமையினாலே உலகத்தை உண்டாக்கி அதை அழகான முறையிலே மனிதனுடைய கைகளிலே கொடுத்து அவருடைய மாபெரிய வல்லமையை, ஒரு அழகை அங்கே அவர் காண்பித்திருக்கிறதை நாங்கள் அந்த முதல் 2 அதிகாரங்களிலே நாங்கள் வாசிக்கிறோம். அதன் பின்பதாக இந்த 3வது அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அங்கே ஒரு முழுமையான அவர் உண்டாக்கின அழகாக அவருடைய வல்லமையினாலே அவருடைய அதிகாரத்தினாலே உருவாக்கிய அந்த முழு படைப்புமே ஒரு பாவத்தின் வீழ்ச்சிக்குள்ளே அங்கே போயிருக்கின்றதை குறித்து 3ஆம் அதிகாரத்தில் இருந்து அது ஆரம்பிக்கின்றதை நாங்கள் அவதானிக்கலாம். இன்றைக்கு நாங்கள் இந்த பகுதியிலே நாங்கள் பாவத்தினால் வந்திருக்கிற பலன்களை குறித்து இந்த 3ஆம் அதிகாரத்தில் இருந்து தொடர்ச்சியாக நாங்கள் சிந்திக்க இருக்கிறோம். உண்மையிலே கிறிஸ்தவர்களாக நாம் பாவம் செய்யக்கூடாது என்பதும் அந்த பாவத்தினாலே வருகின்ற பலனை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்க கூடாது என்பதிலே நாங்கள் மிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் கடவுள் தம்முடைய குமாரனை கொடுத்து எங்களை ஒரு மாபெரிய வெற்றியினாலே, அந்த சிலுவையிலே செய்த கிறிஸ்து மூலமாய் இந்த சிலுவையிலே செய்த ஒரு மாபெரிய வெற்றியினாலே இந்த பாவத்திலிருந்து நாங்கள் விலகி வாழ, பாவத்தின் பலன்களை நாங்கள் வாஞ்சிக்காதபடி, அவைகளை அனுமதிக்காதபடி வாழும்படிக்கான ஒரு பெரிய வெற்றியை நமக்கு உண்டாக்கி இருக்கிறார். ஆகவே நாங்கள் மிக கவனமுடையவர்களாக, ஜாக்கிரதை உடையவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். என்னவென்று சொன்னால் இந்த பாவத்தின் பலன்களை, பாவத்தை செய்து பாவத்தினால் வருகின்ற பலன்களை நம்முடைய வாழ்க்கையை அனுமதிப்பதற்கு ஒருபொழுதும் இடம் கொடுக்காத மக்களாக நாங்கள் இருக்க வேண்டும். ஏனென்றால் கடவுள் அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து கிறிஸ்து மூலமாக ஒரு வெற்றியை உண்டாக்கி எங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவை இந்த சிந்தனை கூடாகவே இன்றைக்கு நாங்கள் சிந்திக்க இருக்கின்ற காரியம் என்ன என்று, இந்த முழு உலகத்தினுடைய இந்த முழுமையான பாவ வீழ்ச்சியின் காரணம் என்ன, இந்த முழுமையான பாவ வீழ்ச்சியினுடைய பாதிப்பு என்ன என்பதை நாங்கள் சிந்திக்க இருக்கின்றோம். இன்றைக்கு குறிப்பாக நாங்கள் 1-8 வசனங்களிலே நாங்கள் இங்கே பிசாசானவன் ஒரு தந்திரமானவன் என்பதை பற்றி தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிறோம். 1-8 வசனங்கள் தான் நாங்கள் சிந்திக்க இருக்கிற காரியம். பிசாசானவன் தந்திரமான ஒருவனாய் அவன் இருக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த தமிழ் வேதாகமத்திலே நாங்கள் அங்கே பார்க்கிற பொழுது நாங்கள் 1வது வசனத்திலே சர்ப்பமானது சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் தந்திரம் உள்ளதாயிருந்தது என்று மட்டும்தான் அங்கே போடப்பட்டது. ஆனால் ஆங்கில மொழிபெயர்ப்பிலே நாங்கள் பார்க்கும் பொழுது த கிரேட் டிசீவர் என்று சொல்லி பிசாசானவனை அங்கே சொல்லுகிறது. அதாவது மிகச் சிறந்த முறையிலே ஏமாற்றுபவர் என்று சொல்லி அங்கே அதை சொல்லுகின்றதை நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அதாவது டெசிட்ஃபுல் அப்படிங்கிற இன்னொரு வார்த்தையும் ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்படுகிறது. அதாவது வஞ்சகம் நிறைந்த தந்திரமான முறையிலே ஏமாற்றுகிற ஒருவர் என்று சொல்லி இந்த தந்திரம் உள்ளது என்ற விடயத்துக்கு ஆங்கில வார்த்தை மிக அழகாக சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இங்கே நாங்கள் என்ன பார்க்கிறோம் என்றால், பிசாசானவன் ஒரு வஞ்சகம் நிறைந்து தேவனுடைய திட்டங்களை செயல்படுத்துகின்ற, தேவனுடைய விருப்பங்களை நிறைவேற்ற இருக்கின்ற அந்த நபர்களை வஞ்சகமாக ஏமாற்றுகின்ற ஒரு ஏமாற்றுக்காரர் என்பதுதான் இங்கே பிசாசை குறித்து அங்கே சொல்லுகின்ற காரியம். 3ஆம் அதிகாரத்திலே உலகத்திலே வருகின்ற முதல் பொய்யை பற்றி நாங்கள் பார்க்கிறோம். பிசாசு எல்லாவற்றுக்கும் பொய்க்கு பிதாவாக இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அங்கே முதல் பொய்யை அங்கே அவன் அந்த முதலாவது அந்த இடத்திலே அறிமுகப்படுத்துகின்றதையும் நாங்கள் பார்க்கிறோம். உண்மையிலே பிசாசானவன் தந்திரமானவன். பிசாசை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அருமையானவர்களே, பிசாசு நம்ம இந்த நாடகங்களில், படங்களில் அல்லது வெளியே அந்நிய மக்கள் சொல்லுகிற விதத்தின்படி அவன் பிரம்மாண்டமாக ஒரு பயங்கரமான உருவெடுத்து, இப்போ நம்ம பிசாசு என்ற ஒரு நாடகத்தில் பிசாசு வரணும் என்று யோசிச்சா நம்ம என்ன செய்வோம்? கருப்பு உடுப்பெல்லாம் போட்டு பயங்கரமான ஒரு உருவத்தை தான் நாங்கள் என்ன செய்வோம்? பிசாசு என்று வடிவமைத்து காட்டுவோம். ஆனால் வேதம் அழகாய் சொல்லுகிறது, பிசாசு மிக தந்திரமானவன். இன்றைக்கு நமக்கு பக்கத்திலேயே பிசாசு இன்றைக்கு இந்த இடத்திலே
மிக மிக அதிகமாக அவன் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரம் இது. ஏன்னா பிசாசை பற்றி நம்ம பேசுறோம். இன்றைக்கு பிசாசு இன்றைக்கு நமக்கு பக்கத்தில், நமக்குள்ளே, நம்மோடு இன்றைக்கு இந்த இடத்துல. அப்ப அவர் மிக தந்திரமான ஒரு ஒருவனாக அங்கே பிசாசு இருக்கிறதை வேதாகமம் தெளிவாக எங்களுக்கு காண்பிக்கிறது. இன்றைக்கு அந்த பிசாசினுடைய தந்திரமான வேலைகள் என்ன, அவனுடைய தந்திரம் என்ன என்பதைத்தான் இந்த 1-8 வசனங்களிலே நாங்கள் இன்றைக்கு அவதானிக்க இருக்கின்றோம். முதலாவது நாங்கள் அங்கே பார்க்கின்ற பொழுது, அங்கே அவன் அந்த முதல் வசனத்திலே கேட்கின்ற ஒரு கேள்வி என்ன என்று சொன்னால், அங்கே அவர் பார்க்கிறார், அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று அங்கே கேட்குது. இதில் ஒரு பயங்கரமான ஒரு தந்திரம் இருக்கிறது. இங்கே 3 தடவை ஏவாளோடு ஒரு பிசாசு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி பேசுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதிலே இந்த முதல் தடவையிலே மிக கனிவான முறையிலே, மிக சாதாரணமான முறையிலே ஏவாளோடு அங்கே பேசுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இரண்டாவதாக அங்கே அவர் பேசுகிற பொழுது அதிகாரத்தோடு உடைத்து பேசுகின்ற, அடித்து பேசுகின்ற ஒரு நிலையை பார்க்கின்றோம். மூன்றாவது அங்கே திரும்பவும் கனிவான முறையிலே, ஒரு கவர்ச்சியான முறையிலே பேசுகின்ற அந்த முறையை அங்கே பிசாசினுடைய தந்திரங்களிலே நாங்கள் பார்க்கிறோம். முதலாவது இங்கே நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு இலகுவான தாழ்மையான முறையிலே அங்கே அவர் கேட்கின்ற காரியம், கடவுள் சொன்ன வார்த்தையை வைத்து அங்கே அந்த ஏவாளை வஞ்சிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். கடவுள் சொன்ன வார்த்தையை வைத்து. ஏற்கனவே நாங்கள் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே அங்கே நாங்கள் வாசிக்கிற பொழுது, நீங்கள் இந்த தோட்டத்தில் இருக்கிற மரத்தின் கனிகளை நீங்க என்ன செய்யலாம்? புசிக்கலாம் என்று சொல்லி இருக்கின்ற வார்த்தைக்கு எதிர்மாறாக ஒரு தந்திரமான முறையில், இப்ப நம்ம ஒரு காரியத்தை ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கும் அல்லது நாங்கள் எல்லாம் சம்பந்தப்பட்டு ஒரு 2 நபருக்கு இடையில, 2 குழுக்களுக்கு இடையிலே ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது, தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு விடயத்தை நாங்கள் அது இல்லை என்று சொல்லி அதற்கு மாறாக சொல்லுகிற பொழுது அங்கிருந்து நமக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க பாப்போம். நம்ம நிறைய அனுபவிச்சிருக்கிறோம். ஒரு 2 நபர்களுக்கு இடையே பர்சனலாக அல்லது குழுவாக நாங்கள் சில விஷயங்களை நாங்கள் பேசுகிற பொழுது, ஏற்கனவே பேசப்பட்ட ஒரு விடயம், அதை மறுத்து நம்ம பேசுகிறோம். இது நடந்தது என்று சொல்லுகிறோம். நடக்காத ஒரு விஷயத்தை நடந்தது, பேசாத ஒரு விஷயத்தை பேசப்பட்டது, செய்யாத ஒரு விஷயம் செய்யப்பட்டது என்று சொல்லும் பொழுது, அந்த சந்தர்ப்பத்தில் இருந்த ஒரு நபர் அதை பேசும் பொழுது எப்படி நமக்கு சொல்லுவார்? எப்படி நம்ம சொல்லியிருப்போம்? கிடையாது, அது நிச்சயமாக இப்படித்தான் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி அடுத்த வாதம் எங்களுக்கு வருகின்றதா? நம்முடைய சூழலில் அது இருக்குது, நம்ம அதுக்கு நல்லா தெரியும். இங்கே பிசாசு மிக தந்திரமான முறையிலே இந்த வார்த்தையை, கடவுள் சொல்லிய அந்த காரியத்தை மாறி எதிராக அங்கே ஏவாளிடத்தில் வைக்கின்றதை பார்க்கிறோம். மிக தந்திரமான முறையில் அப்படி வைக்கின்ற பொழுது அங்கே ஏவாளுடைய பதில் என்பது சாத்தானுடைய தந்திரமான வேலைக்கு அது வசதியாக அமைந்தது. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த நடந்த ஒரு சம்பவத்தை இல்லை என்று, நடந்திருக்கிற சம்பவத்தை இல்லை என்று சொன்னாலோ, அல்லது இல்லாத ஒரு சம்பவத்தை இருக்கு என்று சொன்னாலோ, அது 2ஆம் தரம் சொல்லும் பொழுது, 2வது தரம் அதை உறுதிப்படுத்தி சொல்லும் பொழுது இன்னும் அதை மிகைப்படுத்தி சொல்லுகின்ற ஒரு சூழலை நாங்கள் அவதானித்திருக்க முடியும். இந்த விஷயத்தை இங்கே நம்ம அந்த 3வது வசனத்தில் ஏவாள் சர்ப்பத்தை பார்த்து இந்த விஷயத்தை விளக்கப்படுத்த முயற்சிக்கும் பொழுது அங்கே அவர் என்ன சொல்லுகிறார் என்று பாருங்க. தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சங்களின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு, இங்கே பிசாசானவன் தந்திரமாக வஞ்சிப்பதற்கு, அவர்களை விழுத்துவதற்கு உரிய கரு வார்த்தை இங்கே வருகிறது. நீங்கள் சாகாதபடிக்கு என்பது மிக முக்கியமானது. சாகாதபடிக்கு நீங்கள் அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்று சொல்லுது. இப்ப 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் நீங்கள் இதை புசிக்க கூடாது, புசிக்கும் நாளில் சாகவே சாவீர்கள் என்றுதான் சொல்லியிருந்தார். ஆனா இங்க ஏவாள் என்ன சொல்லுகிறான்? அதை புசிக்கவும் அதை தொடவும் வேணாம் அப்படின்னு சொன்னார் என்று சொல்லுகிறான். புசிக்கிறது மட்டுமில்ல, தொட்டு கூட பார்த்துறாதீங்க அப்படின்னு சொல்லி மிகைப்படுத்தி, அந்த தேவன் சொன்ன வார்த்தையை, கட்டளையை மிகைப்படுத்தி கூறுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இதுவே அந்த சாத்தானுக்கு வந்த ஒரு பெரிய வசதியாக மாறியது. அங்கே முதல்
வஞ்சக நிலையிலே சாத்தானுடைய தந்திரத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது நம்ம சொல்லுவோம், இந்த போட்டு வாங்குறது. என்ன சொல்றது? போட்டு வாங்குறது. நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை லாபகமாக லேசாக ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம ஒரு சரியான விஷயத்தை அறியணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு காரியத்தை லேசாக வேறு மாதிரி அப்படி போட்டால் என்ன நடக்கும்? லபக்கண்டு மொத்த உண்மையும் வந்துடும். இந்த போட்டு வாங்குறதுன்ற விடயத்தை பிசாசானவன் மிக அழகாக இங்கே செய்கின்றதை பார்க்கிறோம். அப்படி செய்கிற பொழுது அந்த ஏவாளினுடைய வார்த்தை, ஏவாளினுடைய பதிலானது மிக மிக இலகுவான முறையிலே அவனுக்கு சரியாக சேருகிறது. ஏவாளை வஞ்சிக்க அங்கே அவன் பிடித்த ஒரு காரியம், நான் சொன்ன முதலாவது அங்கே லேசாக போய் அவரிடத்துல பேசுகிறான். உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லிச்சு. அங்கே ஒரு கடினமான வார்த்தை அல்ல, கடினமான வார்த்தை அல்ல. அங்கே ஒரு மறுப்பு தெரிவிக்கின்ற ஒரு காரியத்தை மறுத்து கூறுகின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மாறி சொல்லுகிற ஒரு விடயம் இங்கே நடக்கிறது. இது மிக தந்திரமான விடயம். இரண்டாவது விஷயத்தை நாங்கள் 3வது வசனத்திலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது அங்கே ஏவாள் சொன்னா பாருங்க, இது நாங்கள் சாகாதபடிக்கு அப்படின்றத நோட் பண்ணிட்டு 4வது வசனத்தில் கடவுளுடைய கட்டளை அதிகாரத்தை அப்படியே உடைக்கிறான். அந்த 4வது வசனத்தில் அது மட்டும்தான் இருக்குது பாருங்க. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. இது இந்த கடவுளுடைய கட்டளையை உடைத்து அதை இல்லாமல் பண்ணுவதற்கு ஒரு வயலண்டாக ஒரு தைரியமாக இருமாப்பாய் சொல்லுகின்ற வார்த்தை வளங்கள் இது. நீங்க ஒரு நாளும் சாவது கிடையாது. ஆங்கில மொழியில நீங்க இதை பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க நீங்கள் சாவதே சாவதில்லை, நீங்கள் சாகவே சாவாய் என்ற ஆண்டவர் சொன்ன அந்த வசனத்தை ஆங்கிலத்திலே அங்கே சொல்லுகின்ற பொழுது நிச்சயமாகவே நீங்கள் சாகவே சாவீர்கள் என்ற அந்த பொருள், நிச்சயமாக என்ற அந்த சொல்லை முன்பு பயன்படுத்தி இருக்கிறது. அதுபோல நீங்கள் புதிய தமிழ் வேதாகம மொழிபெயர்ப்புக்கு நீங்கள் போனீங்கன்றால் அது அங்கே சரியாக சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஆங்கில மொழிபெயர்ப்பை நிச்சயமாகவே நீங்கள் சாகவே சாவீர்கள் என்ற விடயத்தை இங்கே பிசாசு 3ஆம் அதிகாரத்திலே சாகவே சாவதில்லை என்று சொல்லி அடித்து கூறுகின்றதை நாங்கள் பார்க்கிறோம். இது 2வது பிசாசனுடைய தந்திரமான வேலையாக இருக்கிறது அருமையானவர்களே. ஏனென்றால் அங்கே தேவன் கொடுத்த ஒரு பெரிய கட்டளையை அவர் அடித்து சொல்கிறார், நீங்க கண்டிப்பாக நிச்சயமாக செத்தே போவீங்க. இங்கே அதை மறுத்து நீங்க ஒரு நாளும் சாவதை நிச்சயமாய் நான் சொல்றேன், நீங்க சாவது கிடையாது என்று சொல்லி அங்கே தெளிவாய் அங்கே சொல்லுகின்றதை நாங்கள் பார்க்கிறோம் அருமையானவர். இப்ப இங்க பிசாசினுடைய தந்திரம் என்ன, பிசாசு எப்படி இங்கே வீசுகிறான் என்று சொன்னால், இவர்கள் அறிந்திருக்கிறார்கள் தங்களுக்கு வந்த கட்டளையை, அதுல அது இதைத்தான் நம்ம செய்யணும் அப்படின்னு இருக்கின்ற பொழுது அதற்கு எதிராக அதே வசனத்தை அதே வார்த்தையை சொல்லி ஒரு நாள் நீங்க சாவது கிடையாது என்று சொல்லி 2வது தடவையாக அங்கே அந்த தந்திரமான பிசாசினுடைய தந்திரமான நிலை வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம நீங்க பாருங்க, ஒரு சில இடங்களிலே அந்த சில சம்பாஷணைகளிலே அல்லது சொல்லப்பட்டிருக்கிற சில காரியங்களிலே கட்டளைகளிலே வருகிற பொழுது நீங்க நம்ம நிறைய சினிமாவில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த நாடகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன நடக்குது? நன்மையான அந்த விஷயமானது அங்கே மாற்றப்பட்டு மிக லாபகமான முறையிலே அதிகாரத்தோடு கூட உடைத்தெறியப்பட்டு ஒரு தீமையான வழியை காண்பிக்கின்ற காரியங்களை படமாக அங்கே சித்தரிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுளுடைய அதிகாரம், கடவுளுடைய கட்டளை நமக்கு நன்றாக தெரியும். கடவுளுடைய கட்டளையில நமக்கு யாருக்காவது சந்தேகம் இருக்குதா? இல்லை. அதுல நம்ம தெளிவாக இருக்கிறோம். ஆனால் அதே கட்டளையை பிசாசானவன் தந்திரமாக நம்முடைய வாழ்க்கையிலே பிரவேசித்து அதை என்ன செய்கின்றான்? உடைத்து போடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். உடைக்கிறான். உடைத்து அதை அதிகாரத்தோடு கூட அங்கே அவர் அந்த இடத்துல முன்வைக்கின்றதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு அடுத்ததாக 3வது விடயத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த அதிகாரம், இந்த கட்டளை உடைக்கப்படுகின்ற முறைமையை நீங்க பாருங்க. 3வது விஷயத்திலே அங்கே நாங்கள் 5வது வசனத்தை நாங்கள் வாசிக்கிற பொழுது கனிவான ஒரு கவர்ச்சியான வார்த்தைகள் அங்கே கடந்து வருகிறது. கனிவான கவர்ச்சியான வார்த்தைகளை அங்கே அள்ளி வீசுகின்றான். அங்கே பாருங்க, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார்.
இதில் 3 விஷயம் இங்கே நம்ம பார்க்குறோங்க. ஒன்று, கண்கள் திறக்கப்படும் என்று சொல்கிறாங்க. சரிதா? இப்போ இவங்க யோசிச்சிருப்பாங்க, கண்கள் திறக்கப்படும் அப்படின்னா இவங்க வந்து இப்போ கண் முழிச்சு தான் இருக்கிறாங்க. ஆனால் இதுக்குள்ள கண்கள் திறக்கப்படும் என்று சொல்லுகிற ஒரு புதிய விஷயமா இருக்குது. 2வது, நன்மை தீமையை நீங்கள் அறிவீர்கள். ஏற்கனவே ஆண்டவர் அங்கே சொல்லியிருக்கிறார், நன்மை தீமை அறியத்தக்க இந்த விருட்சத்தின் கனியை புசிக்காத என்று சொல்லும் பொழுது இங்கே பிசாசு அதே விஷயத்தை திரும்ப கோட் பண்ணி சுட்டி காட்டி, நன்மை தீமையை நீங்கள் என்ன செய்வீர்கள்? அறிவீர்கள். அறிந்து நீங்கள் கடவுளை போல் இருப்பீர்கள் என்று சொல்லி சொல்றோம். இப்ப ஆதாமும் மேவாளும் வந்து ஒரு படைப்பு, கடவுள் அதை விட மேலானவர். இப்ப இந்த பிசாசு வந்து எப்படி அங்கே சேர்த்து கொண்டு போகிறான்டா, நீங்க வந்து கடவுளை போல இருப்பீங்க, ஐயா பயப்படாதீங்க என்று ஒரு கவர்ச்சியான ஒரு கனிவான காரியத்தை அங்கே சொல்லுகின்றதை நாங்கள் பார்க்கிறோம். இங்கே தாங்க மிக முக்கியமான 3 பொல்லாத பாவங்கள் உருவெடுக்கிறதை பார்க்கின்றோம். அங்கே முதலாவது விஷயம் அங்கே சொல்லுகிறார், புசிப்புக்கு நல்லது. 6வது வசனத்தை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது இதை நாங்கள் சேர்த்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. அவர்கள் இங்க வந்து சாப்பிடவே இல்லை. ஆனால் ஏவாளுடைய உணர்வுக்கு என்ன வருகிறது? இந்த கண்கள் திறக்கப்படுகிறது, நன்மை தீமை அறிவீர்கள், தேவர்களைப் போல் ஆவீர்கள் என்று அங்கே அவர் சொன்ன உடனேயே இவர்களுக்குள்ளே என்ன வருகிறது? ஒரு பெரிய மாற்றம் உண்டாக வெளிக்கிடுகிறது. இங்க சாப்பிடவே இல்லை. 6ஆம் வசனத்தை பாருங்க. சரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, மாம்சத்தின் இச்சையை பற்றி அங்கே சொல்லுகிறார். 2வது, பார்வைக்கு இன்பமானது, கண்களின் இச்சை அங்கே வெளிப்படுகிறது. 3வது என்ன சொல்லுகிறது? புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கிறது. ஜீவனத்தின் பெருமை அங்கே வருகிறது. பார்த்தீங்களா? பிசாசு செய்ய நினைத்த அவனுடைய தந்திரத்தினாலே எவ்வளவாக அவனுடைய வார்த்தைகளினாலே சிக்க வைத்து தந்திரமான முறையிலே பாவத்தை அங்கே பாவத்தின் ஒரு முழு வடிவத்தை கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். இங்க ஏவாள் வந்து அதை சாப்பிடவே இல்லை. இன்னும் அவர் சொல்லுகிறார், இது இருக்கிறது என்று கண்டு, முதலாவது பறித்து புசிச்சது பிறகுதான். அதுக்கு முதல் இப்படி எல்லாம் இருக்குது. அது வந்து புசிப்புக்கு சூப்பரா இருக்குது. நம்ம ஒரு சாப்பாட்டை சாப்பிடாம அது நல்லா இருக்குன்னு சொல்லுவோமா? இல்ல. பார்வைக்கு இன்பம், பார்க்கிற பொழுது கவர்ச்சியாய் பளபளப்பாய் அழகாய் இருக்குதுங்க, சூப்பரா இருக்குது. 3வது, அது என்ன செய்யுது? புத்தியை தெளிவிக்கிறது என்று சொல்லி கண்டு அப்படியே உணர்ந்திருக்கிறா, அதை வந்து ஃபீல் பண்றா, உணர்றா, அதெல்லாம் அப்படியே இருக்குது என்றதை அவர் நிச்சயித்து கொண்டவளாய் அதை லபக்கண்டு பறிச்சு பூசிச்சுட்டான். அதை பறித்து என்ன செய்கின்றார்? சாப்பிடுகின்ற நிலையை நாங்கள் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இன்றைக்கு இந்த 3 விடயங்களுமே நம்முடைய வாழ்க்கையிலே எங்களை பொட்டரிக்கின்ற காரியமாக இருக்கிறது. கடவுளுடைய வார்த்தையை விட்டு லாபகமாக எங்களை வெளியே கொண்டு போய் கடவுளுடைய, நாங்கள் இங்கே நன்மை தீமை என்று நாங்கள் பார்க்கிற பொழுது, நன்மை என்றால் என்ன என்று பார்த்தால் கடவுளும் கடவுளுடையதும், தீமை என்பது கடவுளுக்கும் கடவுளுடையதற்கு மாறாக இருப்பது எல்லாமே தீமை. கடவுளும் கடவுளுடையதும் தான் எங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் நன்மையாக இருக்கிறது. தீமை என்பது கடவுளுக்கும் கடவுளுடையதுக்கும் மாறாக, எதிராக, மாற்றாக இருப்பது எல்லாமே தீமை. அப்ப இன்றைக்கு நாங்கள் எங்களை யோசிக்கின்ற பொழுது நாங்கள் கடவுளங்கே சொல்லுகின்ற காரியம், எதை செய்தாலும், உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று செய்யுங்கள் என்று சொல்லி இருக்கிறதற்கு மாறாக நாங்கள் என்ன யோசிக்கிறோம்? இதை வந்து இப்படித்தான் செய்யணும், வேதாகமம் இப்படித்தான் சொல்லும். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் மிக லாபகமான முறையிலே, நாங்கள் மிக இலகுவாக பிசாசினுடைய தந்திரங்களுக்கு நாங்கள் இழுப்புண்டு போகின்றோம். நாங்கள் வந்து ஆஃபீஸில் இருக்கும் பொழுது சில விஷயங்களை நாங்கள் கதைப்போம். அப்படி கதைக்கிற நேரத்தில் நம்ம வந்து எல்லாருமே நாங்கள் வந்து கண்டிப்பாக எங்களுடைய எல்லா கடவுளுக்கு முன்பதாக வருகின்ற தனி பலிபீடமாக இருந்தாலும், பொதுவான பலிபீடமாக இருந்தாலும், எந்த நிலைகளிலே எந்த இடத்திலே நாங்கள் கடவுளுக்கு முன்பதாக இருப்பதற்கு சென்றாலும் நிச்சயமாக நாங்கள் பாவ அறிக்கை செய்யணுங்க. என்னன்னா, பணக்கார வாலிபன் வந்து ஆண்டவர் பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறேன். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றார்? நீ வந்து கற்பனைகள் எல்லாத்தையும் கை கொள்ளு அப்படின்னு சொல்றார். அப்போ அவன் சொல்றான், நான் எல்லாத்தையும் கை கொண்டு இருக்கிறேன், சிறுவதி முதல் அதெல்லாம் செய்கிறேன். அப்போ இன்னும் என்ன தடை? அப்போ உன்னிடத்துல ஐஸ்வர்யம் நிறைய இருக்குது,
நீ சொத்துக்காரன், ஆகவே நீ அதெல்லாம் வித்து தரித்திரருக்கு கொடு. என்ன நடந்தது? என்ன கட்டளை எல்லாம் நமக்கு நன்றாய் தெரியும். கட்டளைகளை சில வேளை நம்ம மனப்பாடம் பண்ணி அதெல்லாம் நல்லா செய்கிறேன்னு சொல்லுவோம். ஆனால் அதன் அடிப்படையிலே இன்றைக்கு நம்முடைய வாக்கில் எத்தனை களவு இருக்கு தெரியுமா? நமக்கு தெரியாமலே, தெரியாமல் என்றால் அல்ல, அதை எங்களுடைய வேலைகளுக்கு ஏற்ற விதமாக கச்சிதமாக அந்த களவை நம்ம செய்கிறோம். கச்சிதமாக நாங்கள் பொய்யை சொல்றோம். அதற்கான பல நியாயங்களை வைத்திருக்கிறோம். இதுதான் பிசாசினுடைய தந்திரம். பல ஏமாற்று காரியங்களை வைத்திருக்கிறோம். கண்களின் இச்சையிலே அதை நியாயப்படுத்தக்கூடிய அந்த பொல்லாத பாவத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம். மாம்சத்தின் இச்சையிலே அதை நியாயப்படுத்தக்கூடிய பல காரணங்களை வைத்திருக்கிறோம். ஜீவனத்தின் பெருமையிலே அதை நாங்கள் நியாயப்படுத்தக்கூடிய பல காரணங்களை நாங்கள் வைத்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதுங்க. நான் எது என்னென்றெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பதாக, கடவுளுக்கு முன்பதாக நான் ஒரு பிசாசின் தந்திரங்களுக்குள்ளே ஆளப்பட்டு வாழுகின்ற ஒருவனாக நாங்கள் இருக்கிறோம். நன்மைக்காக பொய் சொல்வது, நன்மைக்காக களவெடுப்பது, நன்மைக்காக இச்சிப்பது, நன்மைக்காக நாங்கள் துரோகம் பண்ணுவது எல்லாமே யாருடைய வேலை? அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது லேசான ஒன்று அல்ல. அது ரத்தம் சிந்துவது. சிறியனை படிப்பிச்சதை போல சாவதற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் அதை சீரியஸாக, உண்மையாக, சரியாக நாங்கள் வாழுவதற்கு நாங்கள் அர்ப்பணித்து காலடி எடுத்து வைப்போமா இருந்தா ஒவ்வொரு காலடியிலையும் அடி விழும் நமக்கு. இதுதான் கிறிஸ்தவ வாழ்வு. கத்தியில நடக்க முடியுமாங்க? கத்திய கூர்பகத்தை இப்படி நிமித்தி வச்சுட்டு எத்தனை பேர் கத்தியில நடக்கலாம்? மேஜிக் காரன் நடப்பான். அவன் என்னென்னமெல்லாம் பண்ணி உண்மையாகவே கத்தியை நிமித்தி வச்சு நான் கண்டிப்பாக அதில் நடந்து ஒரு 10 கத்தியை நீட்டி நடத்துவீங்க, நான் நடந்து அதில் எந்த பிரச்சனை இல்லாமல் வெளியே வந்துடுவேன் என்று சொல்கிறார்கள். கை வைத்தலாமா? நம்ம வைத்துவோமா? ஏழுமா? உங்களால் முடியுமா? கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படியாகப்பட்டது. ரத்தம் சிந்துகிற வாழ்க்கை, நம்ம இழந்து போகிற வாழ்க்கை, ஒன்றுமில்லாமல் போகிற வாழ்க்கை. எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது, கடைசியில் உசுரும் மிஞ்சாது. இப்படியெல்லாம் நான் வாழாமல், இதெல்லாம் நாங்கள் அனுபவிக்காமல் நான் வாழ்ந்து கொண்டே போகிறோம். எங்களுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையும் கிடையாது தம்பி, ஒரு பிரச்சனையும் இல்லைண்ணே, சூப்பராக போய்கிட்டு இருக்குது. பஞ்சு மெத்தை வாழ்வு என்றால் அங்கே ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது. ஏன்னா பிசாசு அதான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்தில் நாங்கள் கடவுளுக்கு பாவரிக்க சொன்ன எங்களுடைய சிந்தனையினாலே, எங்களுடைய செய்களினாலே, எங்களுடைய எண்ணங்களினாலே, எங்களுடைய தீர்மானங்களினாலே, எங்களுடைய யோசனைகளினாலே, எங்களுடைய யூகிப்பினாலே நம்ம இன்றைக்கு அநேக பாவங்களை செய்வது எப்படி தெரியுமா? யூகம் என்பது என்னங்க? நிச்சயமானதா? உண்மையானதா? சொல்லுங்களேன். யூகிக்கிறது உண்மையானதா? சொல்லுங்க யாராவது ஒருத்தர். உண்மையானதா? இல்லவே இல்லை. யூகம் என்பது ஒரு தற்செயலான அப்படியே யூகிக்கிறதா. ஆனா அதை நாங்கள் என்ன செய்கிறோம்? யூகித்து இன்னொருவரோடு கூட அல்லது அந்த நபரிடத்திலே இதுதான் என்று நிலைப்படுத்த முயற்சிக்கிறோம். இது யாருடைய வேலை? பரிசுத்த ஆவியானவருடைய வேலையா? யாருடைய வேலை இது? இது பிசாசினுடைய வேலை. பிசாசின் தந்திரம் யூகத்தை உண்மையாக மாற்றுவது. கடவுள் சாப்பிட வேண்டாம் என்று சொன்னதை சாப்பிடும்படி செய்த மாபெரிய தந்திரமான வேலை அது. இதை நாங்கள் மறந்து போயிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில இது அதிகமாக இருக்குதுங்க. நம்முடைய வாழ்க்கையில பிசாசு நம்மளோடு கூட இருக்கிறான், நம்மை வஞ்சிக்க, நம்மளை விழுங்க இருக்கிறான். நாங்கள் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாங்கள் வாசித்தால், அதை மட்டும் வாசிப்போமா? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். இந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஆமென். இங்கே பேதுரு சிதறி இருக்கிற மக்களுக்கு, பல பாடுகள், பல துன்பங்கள், பல பிரச்சனைகள், போராட்டங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு எழுதுகிற பொழுது அங்கே அவர் சொல்லுகிறார், விழித்திருங்கள், விழித்திருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் நம்முடைய பிசாசு பாருங்க எப்படி நம்மோடு இருக்கிறானா, நம்மிடத்திலே எப்படி இருக்கிறானா சொல்லுங்க. கர்ச்சிக்கிற சிங்கம் போல இவனை விழுங்கலாம் என்று வகை தேடிக் கொண்டிருக்கிறாங்க. நம்மளை சுற்றி இருக்கிறான். எபிரேயர்ல வாசிக்கிறோம், பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கின்ற பாவம். பாவம் நம்மிடத்தில் எங்கே இருக்குது? தூரத்தில் இருக்குதா? பாவம் எங்கெங்க இருக்குது?
நம்மை சுற்றி நெருங்கி நிக்குது. அப்படியே முட்டியும் முட்டாமலும் நிக்குதுங்க பாவம் நம்மளை சுற்றி. அப்படி நெருங்கி நிற்கிற பொழுது இங்கால பிசாசானவன் கர்ச்சிக்கிறான். அதே கர்ச்சிக்கிற சிங்கம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சிங்கம் தான் அடிக்க போகிற ஒரு இரையை பார்த்து கர்ச்சித்தால் அதனுடைய கர்ச்சனையின் அந்த வல்லமையிலே, அந்த பவர்ல முன்னாலே இருக்கிற அந்த இரை, அந்த மிருகம் என்ன செய்யுமா, விரைச்சிடும். அது தன்னிலை மறந்து நிற்கிற அந்த நொடி பொழுதிலே சிங்கம் அடிச்சிடும். அதனுடைய கர்ச்சிப்பே அதுக்கு தான், நடுங்கி வறட்சி போயிடும். இன்றைக்கு நாங்கள் பிசாசு அவ்விதமாக நம்மோடு இருந்து கர்ச்சிக்கிறான். இன்றைக்கு நம்ம அநேகர் அந்த கர்ச்சிப்பிலே விரைத்து போய் அவனுடைய தந்திரங்களுக்கு விட்டு கொடுத்து பலவிதமான பாவங்களை செய்கிறோம். எங்களை உட்கார்ந்திருந்து அல்லது கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்று எங்களை ஆராய்ந்து பார்த்தால், உண்மையாக கடவுளுடைய வார்த்தையோடு பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலோடு நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால் நாம் எவ்வளவு மோசமானவர்கள் என்பது நமக்கு தெரியும். இது மிக முக்கியமான விஷயம். பிசாசானவன் பயங்கரமானவன் அல்ல, தந்திரமானவன். ஆனால் பயங்கர பாதிப்புகளை நாங்கள் இந்த பாவத்தினால் வந்த பலன்களை நாங்கள் பின்பதாக நாங்கள் பார்க்கலாம். பிசாசு இன்றைக்கு மிக மிக தந்திரமாய் நம்மளோடு கூட இருக்கிறான். இன்னொருவரை பற்றி, இன்னொரு காரியங்களை பற்றி நமக்கு கிளப்பி விடுறதுல, எங்களுடைய சொந்த வாழ்க்கையிலே கணவன் மனைவிக்குள்ளே கொண்டு வருகிற பிரிவினை, ஒரு சின்ன விஷயம் அவனுக்கு போதுங்க. ஒரு சின்ன விஷயம் போதும். நம்ம பார்க்கறது ஊகிப்பம், அந்த ஊகித்தல் என்றதே போதும் நமக்கு. யாரை பற்றி நம்ம ஊகிக்கிற விஷயங்களை முடிவு செய்யாதபடி நாங்கள் காத்துக்கொள்வோம். தந்திரமாய் நம்மோடு கர்ச்சிக்கிற சிங்கம் போல நம்மோட கூட இருக்கிறாங்க அந்த பிசாசு. மிக கவனமான வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த வாழ்க்கையிலே இந்த காரியத்திற்காகத்தான் எங்களால் இதெல்லாம் முடியாது. எங்களால் இங்கே பேதுரு சொல்லுகிற பொழுது தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து விழித்திருப்பதற்காகவே ஆண்டவர் தம்முடைய ஒரே பேரான சிலுவையிலே அடிக்க கொடுத்து எங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் தெளிந்த புத்தி, என்ன செய்கிறோம், என்ன சிந்திக்கிறோம், எதை செய்கிறோம், எப்ப செய்கிறோம், இது எப்படி செய்கிறோம், இது என்ற விடயங்களை ஆராய்ந்து பார்த்து தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து விழித்திருக்கிறவர்களாக நாங்கள் இருக்கணும். ஜெபிக்கணும், ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கணும். அவரோடு கூட நாங்கள் இணைந்து இல்லை என்று சொன்னால் எங்களால் வாழ முடியாதுங்க. எப்பொழுதுமே அந்த பிசாசு நம்முடைய சொந்த வாழ்க்கையிலே நாங்கள் விட்டிருக்கிற தவறுகள், உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் கடவுளுடைய நாமத்தின் மகிமைக்கென்று செய்ய விடாமல் பண்ணுவதே பிசாசினுடைய வேலை. பிசாசுக்கு இருக்கிற ரொம்ப தோல்வியும் ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? என்ன நீங்க நினைக்கிறீங்க? ஒரு பெரிய பிரச்சனையும் ஒரு பெரிய தோல்வியும் ஒரு விசுவாசி மனம் திரும்புவது. கடவுளை ஒரு அவிசுவாசி மனம் திரும்பி தேவராஜ்யத்தில் வருவது, ஒரு விசுவாசி நாளாந்தம் மனம் திரும்பி குற்ற உணர்வுகளோடு வேதனை அடைந்து அங்கே கடவுளுக்கு முன்னாலே இருந்து தன்னுடைய பாவங்களை கண்ணீரோடு உண்மையாக அறிக்கையிடுகின்ற மனம் திரும்புகிற பொழுது அவனுக்கு பெரிய பிரச்சனை, அவனுக்கு எரியும். அங்கதான் பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி அங்கே அவனை எரிப்பதை நாங்கள் பார்க்க முடியும். அது அவனுக்கு பெரிய பிரச்சனை. அதை விட்டு விடாதபடி நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் பற்றி கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இயேசு சிலுவையிலே ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிற நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் செய்திருக்கிறார். இதை நாங்கள் செய்யாது போனா பிசாசினுடைய தந்திரத்துக்குள்ள, இதனாலதான் சொல்லுவோம் நாங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க, பிசாசுக்கு இடம் கொடுக்க வேணாம் என்ற பிசாசு தந்திரம். நம்ம வாழைப்பழத்துல ஊசியை ஏத்துனா எவ்வளவு சத்தம் போட்டு அந்த ஊசி உள்ள இறங்கும் சொல்லுங்க? பயங்கரமான சத்தம் கேட்கும். அப்படியா? இப்போ இதில் ஒரு வாழைப்பழத்தை எடுத்து, ஒரு ஊசியை எடுத்து இந்த வாழைப்பழத்தில் ஊசியை ஏற்றுனா கட்டார் மட்டார்னு இந்த மைக்கில் கேட்குமா? அதை கொண்டு வந்திருக்கலாம். கேட்குமா? கேட்காது. ஒரு சத்தம் இல்லாமல் உள்ள இறங்கிடும். இப்படியாக அவனுடைய சூழ்ச்சியை, அவனுடைய வஞ்சகத்தை, அவனுடைய தந்திரங்களை, அவனுடைய திட்டங்களை தந்திரமாக நமக்குள்ள இறக்குவதுதான் அவனுடைய வேலை. இதிலே எங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளையாக, அவருடைய ஜீவனை பெற்றவனாக, அவருடைய சாயலை பெற்றவனாக நான் இந்த காரியத்துக்கு இது என்ன என்பதை ஆராய்ந்து இதுக்கு நான் இடம் கொடுக்கலாமா? நாங்கள் பார்க்கிறோம், முதலாவது ஆதாம் அங்கே பாவத்தை செய்து தேவ சாயலை இழந்து போகக்கூடியவனாக இருந்தான். இரண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்துவுக்கூடாக நாங்கள் பெற்றிருக்கிற சாயல்
அது உண்மையாக, அது நிச்சயமாக இருக்குமானால் அந்த சாயலை ஒரு பொழுதும் இழக்க முடியாது. ஆமென். அந்த சாயலை ஒரு பொழுதும் இழக்க முடியாது. இந்த முழுமையான பாவத்தின் வீழ்ச்சி என்கின்ற இந்த நிலையிலே இருந்து என்னை மீட்டிருக்கிறார் என்று சொன்னால், பிசாசினுடைய பொல்லாத தந்திரமான வலையிலே விழுந்திருந்த என்னை, உங்களை கடவுள் மீட்டிருக்கிறார் என்று சொன்னால் அது மாபெரிய காரியம், அது மாபெரிய வேலை. அந்த சிலுவையினாலே வந்த மாபெரிய வெற்றி. இந்த வெற்றியை பெற்றிருக்கிற நாம் திரும்பவும் அந்த பிசாசினுடைய தந்திரங்களுக்கு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுத்து, நாங்கள் கடவுளுக்கு பிரியமில்லாத, கடவுளை துக்கப்படுத்துகிற காரியங்களை செய்யாதபடிக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி நடத்தும்படிக்காக கண்களை மூடி நாங்கள் ஜெபம் செய்வோம்.